வெல்கம் டு மை ஃபுல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்துட்டு கடலைப்பருப்பும் பொடலங்காவும் கூட்டுக்கறி. அதுக்கு தேவையான பொருள் 150 கிராம் கடலைப்பருப்பு, 1/2 கிலோ பொடலங்காய், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய், காஞ்ச மிளகா, கடுகு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், இவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 3 சவுண்டு வைக்கலாம் குக்கரில். கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துனாச்சு. அதில் பொடலங்காய் போட்டுக்கலாம். பொடலங்காய் அலசி வச்சுருக்கிறேன், அது போடலாம். இது எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து உள்ள சமையல். பொடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டுக்கறி, பெங்களூர் கத்திரிக்காய் கடலைப்பருப்பு கூட்டுக்கறி, வாழைப்பூ கூட்டுக்கறி அப்படின்னு எங்கள் அம்மா பண்ணிக்கினே இருப்பாங்க. இப்போவும் அந்த இது இருக்க தான் செய்யுது. தக்காளி, பொடலங்காய் போட்டேன், தக்காளி போட்டேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. ரொம்ப உப்பு போடாதீங்க கூட்டுக்கறிக்கு, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஒரு வெங்காயம், ரொம்ப பெருசு கிடையாது, சின்ன வெங்காயம். இது அடுப்பில் வச்சு கலரிக்கலாம். அடுப்பில் வச்சாச்சு, கலரி விட்டேன். இது அப்படியே வேணும்னா அப்படியே வேகலாம். ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கிறவங்களா இருந்தால் குக்கரில் போட்டு ஒரு விசில் கூட வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். ஓரளவுக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி வற்றட்டும். நம்ம அந்த பக்கம் அடுப்பில் தாளிச்சிக்கலாம். இந்த கூட்டுக்கறி செய்து சாப்பிடுங்க. ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டுக்கறி. அந்த காலத்துலேருந்து உள்ள கூட்டுக்கறி. இப்போல்லாம் மாடர்ன் சமையல் செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இது நம்மளுடைய பாரம்பரியமான குழம்பு. இது தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் எல்லோரும் பச்சையாகவே போடுவாங்க. இந்த மாதிரி வறுத்து போட்டால் கூட்டுக்கறி சீக்கிரமாக கெட்டு போகாது. நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தாளிச்சு வச்சு இதை எடுத்து போட்டுக்கலாம் கூட்டுக்கறியில். அதான் எல்லாம் கரெக்டாகிடுச்சு. தாளிச்சாச்சு, தண்ணி வற்றிடுச்சு. பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கணும் கூட்டுக்கறி. எப்படி இருந்தாலும் என்ன சாப்பாடு செய்தாலும் சரி, இந்த காலத்து சாப்பாடு வேறு, அந்த காலத்து சாப்பாடு வேறு. இது அந்த காலத்து கூட்டுக்கறி. இது நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்டியான கூட்டுக்கறி ரெடி. இது வச்சுட்டே சோறு சாப்பிட்றலாம். சுவையான கடலைப்பருப்பும் பொடலங்காவும் கூட்டுக்கறி ரெடி. இந்த மாதம் புரட்டாசி மாதம் தானே, செய்து சாப்பிடுங்க. வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
நல்லாயிருக்கும். செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த கூட்டுக்கறி வந்து காரக்குழம்புக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். காரக்குழம்பு வச்சுட்டு கூட்டுக்கறி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செய்து சாப்பிடுங்க.